காதலை பற்றி விஷ்ணு விஷாலுடைய அபிப்பிராயம் என்ன? சார் எல்லாருக்குமே கதை தெரியும். இன்றைக்கி வந்து லவ்வுங்கிறது இட்ஸ் அ வே மோர், அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, புரியாத ஒரு விஷயம்னு சொல்லுவேன். அது சில நாட்கள் லவ்வுக்கு அர்த்தம் வந்து ரெஸ்பெக்ட், சில நாட்கள் லவ்வுக்கு அர்த்தம் வந்து புரிதல், சில நாட்கள் வந்து அன்பு. அது மாறிட்டே இருக்கும் டைம் டு டைம், டே டு டே. காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுங்கிறது தான் நான் நினைப்பேன். எங்கே காம்ப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குதோ அது லவ் கிடையாது. இட் ஷுட் பி டு லிவ் அண்ட் லெட் லிவ், டு பி ஹாப்பி, டு ஷேர் மூமெண்ட்ஸ். அதுதான் லவ்வுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உண்மையாகவே என்னோடய ஃபஸ்ட்டு கல்யாணம் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பட் நான் இது ஒரு இடத்துலையும் சொன்னேன், அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஹெல்த் ரீதியாக இருந்ததுனால எங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது. ரொம்ப வலியோடு இருந்தேன், டிப்ரெஷனுக்குள்ளே போனேன். அதுலேருந்து கஷ்டப்பட்டு மீண்டும் வெளியே வந்தேன், போராடி கல்யாணமே பண்ணக்கூடாத லைஃப்பில் என்ன திருப்பி திருமணம் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஜுவாலாவோட ஹாப்பியாக இருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி நடந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு பொண்ணு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் இருந்த பையன், என்னோடய பையனும் பையனோட அம்மாவும் என் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபோடையும் என் பொண்ணோடையும் உட்காந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் விளையாடிருக்காங்க. ஒரு வாட்டி நான் இல்லாத போது, ஒரு வாட்டி நான் இருக்கும்போது. ஸோ இப்போ தான் எனக்கு வந்து அந்த எல்லா வழியும் போயிருக்கு. பையனோட அம்மாவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு பையனை வந்து நல்லா வளர்க்கணும், அவனுக்கு அந்த ஃபீலிங்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவனை வளர்க்குறாங்க. பியூட்டிஃபுல்லாக வளர்த்துருக்காங்க. ரொம்ப அன்பாக இருக்கான், ரொம்ப பாசமாக இருக்கான். அடிக்கடி அவங்க அம்மா வந்து என் அம்மா அப்பா வீட்டுக்கும் போவாங்க. ஸோ அவனுக்கு என்னென்னா, என் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டான். யார் சொன்னது வரக்கூடாதுன்னு? தாராளமாக கூப்பிட்டு வா. அதுக்கப்புறம் எப்போத்துலேருந்து அவங்க அம்மா இந்த வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்களோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அது ரொம்ப என்ன மனசு திருப்தியாச்சு. இப்போ தான் சார் திருப்தியாக இருக்குது. ஸோ எனக்கு எல்லாமே தப்பான ஒரு விஷயம் எல்லாமே சரியாகி வந்துட்டுருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி ரிலீவ்ட் அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஜுவாலா வந்து என் பையனா அவங்க சொந்த பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் பார்க்க. ஸோ இதுதான் லவ்னு நான் நினைக்கிறேன். லவ் வந்து 2 பேர் ஒன்றா காதலிச்சு பைத்தியமாகி இந்த சினிமாவில் பார்க்குறத தாண்டி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணி ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பு மரியாதை வச்சுருக்கிறது தான் லவ்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை வராமலாம் இருக்காது, வரும். ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு சார்ட் அவுட் பண்ணி கொண்டு போகிறது தான் லவ்.